கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள். இச்சை, இந்த இச்சை ஒரு மனிதனுக்குள்ளே எப்படி வருகிறது, இந்த இச்சை எங்கு உருவானது, எப்படியெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ளே கிரியை செய்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இச்சை இல்லாத மனிதனே இந்த உலகத்தில் இல்லை என்று தான் சொல்ல முடியும். பிசாசானவன் முதல்ல இந்த உலகத்தில் கொண்டு வந்த முதல் பாவமே இச்சை தான் இல்லையா? அந்த ஏவாளை பாருங்க, அவன் அந்த சொன்னது உண்டோ என்று சாத்தான் சொன்ன உடனே, சர்ப்பம் சொன்ன உடனே இந்த ஸ்திரீ நினைக்கிறார் அது பார்வைக்கு அழகும் கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்கதான கனியாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கனியே பார்க்கும்போது இச்சையோடு இருக்குது, அது பார்த்த உடனே கடித்து சாப்பிடணும் போல ஒரு அழகு உள்ளதாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே சொல்லப்படுகிறது. முதல் பாவமே இச்சை. எங்கே ஆரம்பித்தது? ஏதேன் தோட்டத்தில் ஏவாள் இடத்துல ஆரம்பித்த அந்த இச்சை கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த இச்சை எப்படியெல்லாம் உருவாகிறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 21வது வசனங்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் இச்சைகள் பற்றி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காரியங்களும் அதில் பார்த்தீங்கன்னா மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவனன்னு சொல்லிட்டு ஒரு 19-20 குறித்த மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சம் என்னெல்லாம் செய்யும், மாம்சம் ஒரு இச்சை வந்துட்டா அது எந்த மாதிரி கிரியைகள்லாம் செய்யும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாம்சத்தின் இச்சைகள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். மாமிசத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மூன்றுமே தேவனால் உண்டானதே அல்ல. மாமிசத்தின் இச்சை, இந்த முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது இச்சை, மாமிசத்தின் இச்சை. யார் யாருக்கெல்லாம் அந்த வேதத்தின்படி மாம்சத்தில் இச்சை வந்தது? இப்போ தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. உப்பருகையின் மேல் உலாத்தும் போது பத்சேபாள் குளிக்கிறது, அவளுடைய குளிக்கிற அந்த சரீரத்தை பார்த்த உடனே அந்த மாம்சத்து மேலே அவனுக்கு ஒரு இச்சை வந்தது. சிம்சோனை எடுத்துக்கொள்ளுங்க. அந்த முதல்ல அவன் ஒரு பொண்ணை விரும்புகிறான். அந்த பொண்ணை அவன் ஒரு குறிப்பிட்ட நாள் திரும்பி போகிறதுக்குள்ளே அவனுக்கு வேற ஒருத்தருக்கு கட்டி வைக்கப்படுறாங்க. இன்னொரு ஸ்திரீ கிட்ட போகிறான். அவங்க தாய் தகவன் மாதிரி கேட்குறாங்க, நம்மளுடைய இதில் நம்ம பார்க்கலாமேன்னு சொல்லும்போது இவன் என் கண்களுக்கு பிரியமாக இருக்கிறாள். இச்சை 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 இப்படி தான் வருது. ஒரு மனுஷனுக்குள்ள இச்சை எப்படியெல்லாம் வந்தா, ஒரு இச்சை வந்தா அவன் என்ன பாவத்துக்கெல்லாம் செய்கிறான் பாருங்க. தாவீது ஒரு கொலை செய்கிற அளவுக்கே போனான் அந்த மாம்சத்தின் மேல இருக்கிற இச்சையினால. அவன் தேவனுக்கு உகந்தவன், தேவனுக்கு ஏற்றவன், நண்பன், சிநேகிதன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது, இருதயத்துக்கு ஏற்றவன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அவனுக்குள்ளேயும் பிசாசனவன் சில பாவங்களை விதைத்து வைத்திருந்தான். எதை எந்த தலைவருக்குள்ள வைத்தா கிறிஸ்துவினுடையவர்களை கூட பாவம் செய்ய வைக்க முடியுங்கிறது பிசாசினுடைய தந்திரம். எவனை விழுங்கலாமோ, அவங்க கிட்ட என்ன வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸை வச்சு அவங்கள பாவத்துல விழ வைக்கிறது. விழுந்து போகிறது எப்படி தெரியுமா? இச்சையினாலதான் முதல் பாவமே உருவாகுது. அதனாலதான் ஜனங்கள், ஆண்கள் விழுந்தே போகிறார்கள். தாவீது பார்த்தீங்கன்னா அதனால ஒரு இடத்துல விழுந்து போனான். சிம்சோன் பார்த்தீங்கன்னா அதனால் விழுந்து போனது மாத்திரமல்ல, அதனோட அவன் ஜீவனே போனது, அவனுடைய அபிஷேகம் அவனை விட்டு போனது, அவனுடைய எல்லாமே அவனை விட்டு போனது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலமோன், தாவீதினுடைய குமாரன் சாலமோன். ஆரம்பத்திலேயே தாவீது சொல்றான், நீ கர்த்தரோடு இருந்தா அவன் உன்னோடு இருப்பான், நீ அவரை விட்டா என்றைக்கு உன்னை கைவிடுவார்னு சொல்லிட்டு. நீ அவருடைய பார்வைக்கு செம்மையானதெல்லாம் செய்யணும், உன் முற்பிதாக்களை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சாரு தேவாலயம் கட்டுறதுக்கு முன்னாடி. ஆனா பாருங்க, அவனுக்கு எத்தனை மனைவிகள், மறுமனையாட்டிகள் இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்தவனை, அந்த பெண்கள் அவனை மாமிசத்தின் இச்சைகளினால, 1000 கணக்கான பெண்களோடு இருந்ததுனால அதில் வருகிற ஒரு பெண்களும் அவனை வழி விலக போக பண்ணினார்கள். இச்சையை தூண்டினார்கள், மாமிசத்தின் இச்சை. இதெல்லாம் என்ன பண்ணுமா? நம்மளை பாதாளத்துக்கு நேராக கொண்டு வரும். இன்னொன்று சொல்ல போனால் இந்த வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. முக்கியமாக இது உலகத்தில் உண்டானவைகள், தேவனால் உண்டானவைகள் அல்ல. உலகத்தில் உண்டானவைகள், இது பிசாசினால கூட உண்டாயிருக்கலாம். கடைசியாக ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. இதே கலாத்தியர் எழுதின புத்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24வது வசனம் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, நாம் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருந்தால்
மாமிசத்தையும் அதன் ஆட்சி இச்சைகளையும் நம்ம என்ன பண்ணணுமா, சிலுவையிலே அறைய வேண்டும். அப்படி அறைந்தோமானால் திரும்பி நம்மிடத்துல வராது. அதற்கு அவ்வளவுதான், அது சரி கட்ட வேண்டிய சூழ்நிலை. தேவ பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும், கர்த்தரிடமாய் வாங்க. ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது, நான் என்ன செய்யட்டும், என் கண்களுக்கு கலிக்கன் போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளை என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. அப்பா, மாமிசத்தின் இச்சை இது எல்லாருக்குள்ளேயும் வருகிறது ராஜா. எல்லாருமே இந்த மாமிசத்தின் இச்சைகளிலே சிக்கி தவிக்கிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்டவர்களை கண்ணோக்கி பார்த்து விடுவையும் ரட்சியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.